ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன். வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுக்கு காப்பி வந்து போட்டிருந்தேன். பால் வந்துட்டு இல்லை, அம்மா வந்து வீட்டுக்கு போயிருக்காங்களா, வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு. அப்புறம் வரும்போது பால் வாங்கிட்டு வருவாங்க. சரி ஏதாவது குடிக்கணும் போலே இருந்துச்சு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுக்கு காப்பி வந்து போட்டு அதை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கேன். மணி பார்த்தீங்க அப்படின்னா 5 மணிக்கிட்ட ஆக போகுது. 4:40. பிள்ளைங்க என்ன ஸ்கூல் விட்டு வரல. அவங்க வர்றதுக்குள்ளே எனி ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலான்ட்டு பார்த்தேன். அவள் வந்து இருந்துச்சு, விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கினது. அது வந்துட்டு செய்யலான்ட்டு பார்த்தேன். அப்புறம் அம்மா ஃபோன் பண்ணாங்க, பால் வாங்கிட்டு வரேன், வரும்போது பேக்கரியில் ஏதாவது பப்ஸ் இதுவும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய கிட்ஸுக்கு வந்து இந்த முட்டை பப்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் பப்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேசாமல் நான் வாட்டுக்கே இருக்கேன். மற்றபடி ஹெவி வேலை எல்லாமே வந்து பண்ணுறது கிடையாது. கொஞ்ச நேரம் தான் உட்கார முடியும். அதுக்கப்புறம் அப்படியே சாஞ்சிட்டு இருப்பேன், அப்புறம் படுப்பேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு சில என்ன சொல்கிறது, எல்லா வேலையும் அம்மா பார்த்து வச்சுட்டாங்க. இன்றைக்கி சமையல் வந்துட்டு சாதம், அதுக்கப்புறம் நேற்று வச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு, பீட்ரூட் வந்து மசாலா போட்டு வச்சுருந்தாங்க, அதான் சாப்பிட்டேன். பீட்ரூட் மசாலாவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன பண்ணுறது, ஆனால் இப்போ சாப்பிட்டு ஆகணும், என் உடம்பு ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால பீட்ரூட் வந்துட்டு மசாலா போட்டிருந்தாங்க, அதை தான் வந்து சாப்பிட்டேன். இப்போலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. 3 மந்த்து முடிஞ்சு 4th மந்த்து கொஞ்சம் கொஞ்சம் பசி எடுக்குது. அதனால் கொஞ்சம் அப்போதைக்கப்போ சாப்பிட்டுக்கேன். சில டைம்ஸ் தலை சுற்றிட்டே இருக்கும், அப்போதைக்குள்ள வந்துட்டு சாத்துக்கட்டி வந்து ஜூஸ் போட்டு அதை வந்துட்டு குடிச்சிருவேன். இன்றைக்கி ஈவினிங் போல் தான் நான் வந்துட்டு விலாக் வந்து எடுக்கிறேன். நீங்கள் இந்த விலாகை வந்து பாருங்கள். எந்த ஒரு வாய்ஸ் ஓவரும் கொடுக்காம சும்மா நார்மலாக வந்து எடுத்து போடுறேன், எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரெஸ் எல்லாமே காலையில் வந்து அதாவது நேற்று வந்துட்டு அசிதா வந்துட்டு வாஷிங் மிஷினில் வந்து போட்டு துவைச்சி வச்சுருந்தா. காலையில் எடுத்து அம்மா மேலே போட்டு அது லைட்டாக காயாமல் இருந்துச்சு. அப்புறம் கொண்டாந்து கீழே போட்டாங்க. அப்படி மானம் வந்து கருத்துட்டு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா மழையே வரல, அவ்வளோதுக்கு வெயில் வந்து போட்டுட்ருக்கு. அம்மா சொன்னாங்க, மேட்டு வந்து காய போட்டு வச்சுருக்கேன், நீ முள்ள எட்டி எடுத்துரு, இல்லாட்டி கம்பை வச்சு எடு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா மானம் அவ்வளோவுக்கு கருத்துட்டு இருண்டுக்கிட்டு வந்துச்சு. கடைசியில் பார்த்தா மழையே இல்லை. இப்போ பார்த்தா வெயில் வந்து வெளுத்து கட்டுது, அந்தளவுக்கு வெயில் வந்து போட்டுட்ருக்கு. தனம் வந்து இந்தா இங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. இருங்க காட்டுறேன். பார்த்தீங்களா வெயில? தனம் வந்து அந்த இங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலை, அந்த மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள். இந்த சின்ன ஓட்டையில் உங்களுக்கு தெரியும். இதில் பூரா கம்பி அடைச்சனால தெரிய மாட்டேங்குது. என் கண்ணு முன்னாடி தான் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆடு மாடு அதுக்கப்புறம் நாய், இந்த ஜீவராசிகளுக்கு மட்டும் அறிவு வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரான்னு சொல்லலாம். நம்ம வந்து அதுகளை விட அறிவு வந்து ஒன்று வந்து நம்ம 6 அறிவு, அது 5 அறிவு. ஆனால் நம்மளை விட அதுதான் வந்துட்டு அறிவாக இருக்குது. நேற்று வந்துட்டு தனம் அப்படின்னு கூப்பிட்டோன்னே டக்குன்னு அப்படி திரும்பி பார்த்துச்சா, எனக்கு ஒரே ஷாக்கிங். அது பேருன்னா அதுக்கு தெரியுது. தனம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன், கீழே குனிஞ்சு வைக்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது, டக்குன்னு அப்படி திரும்பினுச்சா, எனக்கு ஒரே ஆச்சரியம். அட்டேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று அம்மா வந்துட்டு இந்த கன்சீவாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டில் வந்து அட்டை போடணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ இது வந்து மணி ஆயிடுச்சு, கொண்டு போய் கட்டலை மேய்ச்சலுக்கு அப்படின்னு கத்துச்சு. என்ன கத்திட்டே இருக்குது அப்படின்ட்டு வெளியில் போயிட்டு தனம் அப்படின்னு கூப்பிட்டோன்னா அப்படி திரும்பி பார்த்துக்கோங்க. 5 அறிவு உள்ள ஜீவனுக்கு எவ்வளோ அறிவுன்ட்டு. மனுஷனுக்கு தான் வந்துட்டு அறிவு வந்துட்டு இல்லை. மற்றபடி நாய், கோழி, ஆடு, மாடு எல்லாத்துக்கும் அறிவு சூப்பராக இருக்குது. அவ்வளோ அறிவை திரும்பி பார்த்துச்சு. வாசு வெளியே வா. என்னம்மா வாலாட்டுதுன்னு பார்த்தீங்களா? அதுக்கு பிஸ்கட் போட போகிறேன், அதனால் வாலாட்டுது. ஆட்டணும். நம்ம சாப்பிட்ற பிஸ்கட்டு கூட இந்த அளவுக்கு மணக்காது. அப்படி ஒரு மனமாக இருக்குது தெரியுமா? பாருங்க, பேசவே விடாது. இந்த சிம்பா வந்து கத்திக்கிட்டே இருக்கும். இந்த பிஸ்கட்டு அவ்வளோ மனமாக இருக்குங்க. வாங்கிட்டு வந்தோன்னே என் பிள்ளைகள், அம்மா இந்த பிஸ்கட் நாங்கள் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. ஐயோ, இது வந்து நாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்கிறீ, நாய் பிஸ்கட் இதை நீங்கள் சாப்பிட்றியே அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு வேணுமா அப்படின்னு. அவ்வளோ சூப்பராக மணக்குதுமா, நல்ல திங்கன் போலே ஆசையாக இருக்குமா அப்படிங்குது. இது பண்ணுற சேட்டையெல்லாம் நம்மளால் தாங்கவே கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. இங்கே பாருங்க, ஏன் கட்டி போட்டு வச்சுருக்கேன். ஐயோ, என்ன ஸ்பீடாக சாப்பிடுதுங்க. ஏய் வாச கூடு, டப்பக்குன்னு சாப்பிட்றது. இன்னும் வந்துட்டு ஒரு டப்பா இருக்குது, ஒரு டப்பா முடிஞ்சிருச்சு, இன்னொரு டப்பா காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க. எதார்த்தமாக ஃபோனை பார்த்துட்ருக்கையில் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் வாங்கினேன். அது நல்லா சாப்பிடுதுங்க, அது பிடிச்சிருக்கு இதோட ஃப்ளேவர். இதில் சிக்கன்லாம் போட்டு, முட்டை, சிக்கனு, அதுக்கப்புறம் பட்டாணி இதெல்லாம் போட்டிருக்கு. நல்லா அதுகளுக்கு வந்து ரியல் நியூட்ரிஷன் அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா இருக்கும் ஊருக்கு. செமையாக போட்டு தாக்குதுங்க, ஆனால் செம வாடங்க.
நான் கூட நினச்ச 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றலாமான்ட்டு. அந்த அளவுக்கு மணத்து கிடக்கு. அவ்வளோ மணமாக இருக்குது அந்த பிஸ்கட் தெரியுமா? ஐயோயோ, பிள்ளை இன்னும் வரல. ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சு. நைட்டுக்கு ஏதாவது வந்து சமைக்கணும். சாதம் இருக்குது, மாவு இருக்குது, சைடிஷ் ஏதாவது எங்கள் அம்மா வைக்க சொல்லி சாப்பிடணும். எனக்கு பீட்ரூட்டே பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி பீட்ரூட்டு தான் நான் சாப்பிட்டேன். ஐயோ கடவுளே, பீட்ரூட்னாவே எனக்கு அழுக வந்துடும். என்ன பண்ணுறதானே, இப்போ சாப்பிட்ற மாதிரி தானே இருக்குது, வேறு வழி இல்லையே. என்னப்பா என்ன வேணும்? இது எங்கே? அங்கே பிளாட்டில் அவ்வளோ தூரத்தில் தெரிஞ்சிச்சு. வாசு அப்படின்னு கூப்பிட்டு மின்னல் வேகத்தில் பறந்து வந்துருச்சு. அவுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற செருப்பு கிருப்பு துணி கிணி மேட்டு கீட்டு எல்லாத்தையும் ஆளாளுக்கு 2 போட்டி போட்டு கிழிச்சு டாரை தொங்க வச்சுருங்க. ஐயோ படாத பாடு. கோழி படுத்துகிற பாடு, அதை விட இதுக படுத்துகிற பாடு. திரும்ப நான் இந்த விதை எல்லாமே ஆர்டர் போட்டேங்க. அந்த விதை எல்லாமே வந்திருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த விதை, காய்கறி விதை எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கேன். எக்கச்சக்க விதை இதில் கொடுத்துருக்காங்க. எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய விதை போட்டிருக்கோமா, அது போக போடாத விதை எதுவோ அதை போடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருக்கு. போட்ட அந்த சாக்கில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதையுமே க்ரோத் ஆகிருக்கு. 2 சாக்கில் மட்டும் பாலக்கீரை ஒன்றில் போட்டேன். அது ரொம்ப என்ன சொல்கிறது, விதை பழசாயிருச்சு, ரொம்ப பூச்சியெல்லாம் தின்னு டேமேஜ் ஆயிடுச்சு. இருந்தாலும் போட்டு விட்டேன் வரும்ன்ட்டு. ஆனால் அது வரவே இல்லைங்க சுத்தமாக. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் விதை ஆர்டர் போட்டிருக்கேன். மறுபடியும் அதில் இப்போ பாலக்கு விதையை போட்டு விட சொல்லணும். என்னால் போட முடியாது, இப்போவே மூச்சு வாங்குது. அதனால் பிள்ளை வந்தோடனே எந்த விதை போடலையோ அந்த விதையை பார்த்து போடுவோம் அப்படின்ட்டு. இதில் என்னென்ன எத்தனை விதை இருக்குன்ட்டு நான் காட்டுறேன் பாருங்க. சும்மா சொன்னேன்டி உடனே. அது விதை, வெஜிடபிள் விதை. அப்புறம் எடு, வாய வந்தோன்னு எடுப்புமா. என்னப்பா ஆட்டுக்குட்டி? யாரு? அந்த காயை பிடிச்சு அந்த ஆயா எங்க இருக்கு இப்படியே பேக் இறங்குடா, அவங்க இப்படி இழுத்து நான் இப்படி போய் அந்த கையை பிடிச்சு அந்த காய் விழுக இழுத்து. ஐயோ, அப்புறம் புதுப்பேட்டில் இறங்குறேன்னு அந்த ஆயா என்னை தள்ளி விட்டு இப்படியே உட்காந்து நான் சிங்கி கீழே விழுந்துட்டேன். கீழே வந்து பஸ்ஸுக்குள்ள இருந்தேன். இப்படியே இது கத்திக்கிட்டே கால்ல ஏறி ஒரு ஆயா கால் இப்படி வச்சிருக்கேன். இருங்க, உங்க கால் இப்படி ஏறி கால் கீழே இருக்க இப்படி செருப்பு வச்சு இப்படி நகட்டி எடுத்தேன் கால். அவ்வளவு பரவாயில்ல. இன்னைக்கு அம்மா அப்போ ஒண்ணுச்சு ஆசிரியர் 8ல போவேன். நான் ஏண்டில வரேன். ஏன் இப்படி கழிச்சுக்கிறேன்? நான் ஒவ்வொன்றா பார்த்துக்கிருக்கேன். இது என்னதுப்பா? அது என்ன செடினே கண்டுபிடிக்க முடியல. என்னம்மா கடுகை கொடுத்துருக்கான். பிள்ளை குட்டியதுக்கப்புறம் அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாருமே ரொம்ப தாகமாக இருக்குது, ஏதாவது கூலிங்காக போட்டு வச்சுருக்க கூடாதா அப்படின்னாங்க. என்னடா அது என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேகமாக நான் லெமனை பிழிஞ்ச எல்லாருக்கும் சர்பத் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சர்பத் போட்டு வச்சுட்டேன். எப்போதுமே கூலிங்காக கொடுக்கறது கிடையாது. எப்போயாவது ஹெவியாக அவங்களுக்கு ஒரு மாதிரியாக கூலிங்காக குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அப்போ மட்டும் சர்பத் போட்டுக்கிறது. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நம்ம ரோஸ் மில்காவது போட்டு வச்சுருக்கலாம். பால் சுத்தமாக இல்லை. அம்மா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் பாலே இருந்துச்சு. அப்புறம் இதை போட்டு கொடுத்தோன்னே எல்லாருமே குடித்தாங்க. டம்ளர் வச்சுன்னா டம்ளர் ஊரம் காணும். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? வயலுக்கு போய் டயர்டாகி வந்துடுச்சு. இது என்னது வரிக்கியா? பாலை பிரிட்ஜில் போட்டு வச்சுதா? கை தடா மாதிரி கீழே இருக்காது. கீழே விடாத இருக்காது. உனக்கு குரங்கு பிடிங்கிட்டு தேங்காய் லூசு பிடிங்கி விட்டேன்னா மரத்துல இருந்து பிடிங்கி விட்டு உடனேங்கிற வீடெல்லாம் கருப்பட்டி இருக்கு. பெயர்
ஆனால் அப்போ உள்ள ரசத்து மாதிரி இருக்கும். வரிக்கு மேலே வரிக்கு ரசத்துக்கு நான் அதே காப்பியில் நினச்சி கொண்டு பண்ணு இருக்கானே அவன் ஐட்டமாக இருக்கேன். நீங்கள் ஒரு அப்புறம் அந்த கேக்கு இனிப்பு கம்மியாக தான் இருக்கும். தேங்காய் பூ கேக்கு அந்த கேக்கு அங்கே பொம்பளைலாம் 2 பொம்பளை கொடுத்தாங்க. அப்புறம் பாபா வச்சு ஐயங்கார் பேக்கரை பற்றி குடிக்காம ஆனால் அவளை உட்காந்து குடிக்கிறாங்க. நான் நினைச்சேன் எனக்கு மயக்கம் வந்துச்சு இந்த நேரத்தில்